வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் செங்கோட்டையன் இடையே திடீர் மோதல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கானும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம ஒரு முழுமையான காணொலிக்குள் சென்று விடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக பார்க்கப்படுகிறது. இரு கட்சியினர்களுக்கிடையே மோதல் போக்கு, இருவரும் நண்பர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக தொடர்ந்து அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்பொழுது எதிரும் புதிருமாக மாறிக்கொள்வது அரசியல் களத்தில் மட்டுமில்லாமல் அவர்களுடைய தரப்பு ஆதரவாளர்களும் அதிருப்தியை ஆர்த்தி இருப்பதாக பெரும் விதத்தில் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அப்படி என்ன நடந்துவிட்டது, என்ன மாதிரியான பேச்சுக்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது பெரும் விதத்தில் திமுக அரசின் திட்டங்களே பட்ஜெட்டில் இருப்பதாக கூறிய ஓபிஎஸ்க்கு இடம் மாறியதற்காக இவ்வளவு தூசிப்பட வேண்டிய அவசியமில்லை என செங்கோட்டையன் அவர்கள் பதிலடியும் கொடுத்துள்ளார். இதற்கு முதலில் மாறியது செங்கோட்டையன் தான் என ஓபிஎஸ்ஸும் கூறினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஓபிஎஸ் யார் பட்டத்தை சட்டையில் பையில் வைத்திருக்கிறார் என்ற கேள்வி ஆதவ் அர்ஜுனா கேட்டார். ஓபிஎஸ் இடத்தை மட்டுமல்ல இதயத்தை மாற்றிவிட்டார் என ராஜ்மோகனும் பேசியிருக்கிறார். இதனால் காரசாரமான விவாதம் கலகலப்பாக மாறி சட்டசபையில் பெரும் பரபரப்பாகவும் மாறியிருந்தது. தாவேகா விசஸ் திமுக அப்படியான பேச்சுக்கள் இவர்கள் மூலமாகவோ கட்சியினர்கள் மூலமாகவோ ஆதரவாளர்கள் மூலமாகவோ வெடிக்க தொடங்கியிருப்பது யதார்த்தமாக தெரிகிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்க மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டிருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.